ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகுவதற்காக அவர்கள் நம்மளுக்கு வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்க அன்போடு கூட நாங்கள் என்ன செய்கின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கடவுள் நமக்கு இந்த நல்ல வாய்ப்பினை தந்திருக்கின்றார். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் எல்லாம் பழனி பகுதியில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆர்வத்தோடு கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் நல்லவர், கருணை மிக்கவர், இரக்கமானவர். அவர் நம்மை இந்த நாளிலே இந்த நிகழ்விற்காக ஒன்று கூட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த நிகழ்வு 2 நாட்களும் நல்லபடியாக நடைபெற நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் எல்லோரும் ஒரே உள்ளத்தோடு உம்மை பற்றி அறிவதற்காக அறிந்ததை பிறருக்கு சாட்சியாக வெளிப்படுத்துவதற்காக கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்நாளில் எங்களை ஒன்று கூட்டிய உமது மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். செய்தியை உள்வாங்கி இங்கு 2 நாட்களும் நாங்கள் கேட்கின்ற அனைத்து நற்செய்தியையும் எங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிக்க தூய ஆவியை எங்களுக்கும் குறிப்பாக செய்தி தரவிருக்கின்ற பாஸ்டர் வர்கீஸ் அவர்களுக்கும் தர வேண்டுமாய் இந்நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். நற்செய்தியாக நீர் இந்த உலகிலே வாழ்ந்தபோது பல தருணங்களில் சீடர்களும் உம்மை பின்பற்றுகின்ற எல்லோருமே சாட்சிய வாழ்வு மட்டுமல்ல, ஒற்றுமையான ஒன்றித்த வாழ்வு வாழ வேண்டுமென்று நீர் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றீர். எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. ஆகவே இந்நாளில் உமது பிறப்பு செய்தியான மனுக்குல மீட்பு செய்தியான வானதூதர் அறிவித்தவாறு இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்று உம்மை பற்றி அறிவித்ததை நாங்கள் இந்நாட்களில் உணர்ந்து தேர்ந்து தெளிந்து அதை எங்களது வாழ்வாக்கி பிறருக்கும் அறிக்கையிடுவதற்கு அனைத்து வல்லமையையும் ஆற்றலையும் தந்தருளும். மைய கருத்தாக நாங்கள் நீரே எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர், நானே வாழ்வும் வழியும் உண்மையும். ஆகவே உண்மையான உமது சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதை எங்களது வாழ்வாக்கி அந்த சத்தியத்தை, வாழ்வை, உண்மையை உலகிற்கு எடுத்துரைக்க நாங்கள் அதன்படி சாட்சிகளாக வாழ இந்நாட்களில் சிறப்பாக இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அருளை ஆற்றலை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அவரது அருளால் நம்மை நிரப்பி இந்த நாட்களில் குறிப்பாக நமக்கு தூய ஆவியின் துணையை தந்து எல்லோரையும் வழி நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அன்பானவர்களே, இந்த அருமையான அந்த நற்செய்தி பெருவிழாவை நம்மளுக்கு ஆசீர்வாதத்தோடு ஆண்டுடைய நம்ம மகிமைக்காக இந்த வளாகத்தினுடைய தந்தை ஃபாதர் ஏர்னஸ்ட் அந்தோனி ஐயா அவர்களும் அவரோடு கூட இணைந்து பயிற்சி பெறுகின்ற பிரதர் கிறிஸ்டபர் அவர்களையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் என்ன செய்கின்றோம், வாழ்த்துகின்றோம், நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, அனைத்து போதர்குமார்களும் இந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகின்றோம்.
பின்பாக இருக்கின்ற வாலண்டியர்ஸ் அங்கங்கு வருகின்ற மக்களை முன்பாக நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாய் இந்த பகுதியில் சேர் ஃப்ரீயாக இருக்குது. இந்த பகுதியிலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, முன்பாக நிரப்பி கொடுக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் என்ன செய்கின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த போகின்றோம். இந்த பாடல் வழியே நம்மிடத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரர் பிரைட் ராஜ் அவர்களும், ஜூடா பாஸ்டர் அவர்களும், இமானுவேல் அன்பு சகோதரர் அவர்களும் இணைந்து